Good morning students. Today I will discuss about this sex-linked inheritance. பால் பிணைந்த பாரம்பரியம். The genes located on the sex chromosomes determine some other characters also in addition to sex determination. The genes that are located on the sex chromosomes are called sex-linked genes, and the inheritance of the genes is called sex-linked inheritance. Sex linkage. The experiment on the sex-linked inheritance were carried out by D.H. Morgan 1910 கண்டுபிடிச்சிருக்காங்க யூசிங் ஐ கலர் இன் ட்ரோசோபைலா. ஓகேவா, இதன் முதல்ல ஒரு பூச்சினம் ட்ரோசோபைலா என்ற பூச்சினத்தில் கண் நிறைத்த வைத்து இவர் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அதாவது செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ்னால் பால் பிணைந்த பாரம்பரியம். ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு பால் பண்புகள் கடத்தப்படுகின்றன. இந்த பால் பண்புக்கு காரணமான இந்த ஜீன்களானது குரோமோசோம்களில் அமைந்துள்ளன. இதற்கு பால் பிணைந்த பாரம்பரியம் என்று பெயர். ஓகேவா, இதை முதல்ல D.H. மார்கன் 1910 ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. இதில் ட்ரோசோபைலா என்ற பூச்சினத்தில் அதில் கண்ணு நிறைத்த வைத்து ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார். எப்படின்னா, இன் ஹியூமன் பீயிங்ஸ் த செக்ஸ் குரோமோசோம்ஸ் நேம்லி எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம்ஸ் ஹேவ் நான் ஹோமோலோகஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் போர்ஷன். The genes located on the non-homologous portion of X are called X-linked genes, and they do not have alleles on Y similarity. The genes located on the non-homologous portion Y are called Y-linked genes or holocentric genes. The holocentric genes are found only in males. அதாவது இந்த பால் பண்புக்கு காரணமான செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறோம். பால் குரோமோசோம் மனிதனில் எப்படி காணப்படுகிறது என்றால் எக்ஸ் அண்டு ஒய் என்ற அமைப்பில் காணப்படுகிறது. ஒய் லிங்க்டு ஜீன்ஸ், ஒய்யில் காணப்படும் குரோமோசோமில் காணப்படும் ஜீன்கள் ஒய் லிங்க்டு ஜீன்ஸ் என்று அழைக்கின்றோம். எக்ஸ் குரோமோசோமில் காணப்படும் ஜீன்கள் எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ் அல்லது பிணைந்த ஜீன்கள். எக்ஸில் பிணைந்த ஜீன்கள் அல்லது ஒய்யில் பிணைந்த ஜீன்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அபவுட் 171 எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ் ஹேவ் பின் டிஸ்கவர்டு இன் தி ஹியூமன் பீயிங்ஸ். மனித உடலில் இது வரைக்கும் 171 எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ் பிணைந்த ஜீன்களை கண்டுபிடித்திருக்காங்க. அதில் என்னென்ன ஸ்பீசிஸில் பார்த்துக்கன்னா கலர் பிளைண்ட்னஸ் ஆஃப் ஹியூமன் ஹீமோபிலியா அண்டு மஸ்குலார் டெஸ்ட்ரோபி அண்டு ஹைட்ரோசெபாலஸ் அண்டு சம் ஆஃப் தம். ஓகேவா, இது எல்லாமே மனித உடலில் இந்த ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. ஓகேவா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கலர் பிளைண்ட்னஸ். கலர் பிளைண்ட்னஸ்னால் என்னது? கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னா நிறக்குருடு. மனிதர்கள் காணப்படும் நிறக்குருடு, மாலைக்கண் சொல்லும் பற்றியா நிறக்குருடு. இதை எப்படி மனிதர்களில் தோன்றுகிறது என்று ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. இதே D.H. மார்கன். இந்த ரெட்டினா ஆஃப் த ஐ some color sensitive cells are formed which are able to distinguish red and green colors. The formation of this color sensitive cells are under the control of dominant genes. அதாவது மனிதர்களில் காணப்படும் அந்த கண்ணில் காணப்படும் அந்த ரெட்டினா என்ற அமைப்பில் காணப்படும் செல்களானது சிகப்பு மற்றும் பச்சை நிறத்தை பார்க்கக்கூடியதாக அமைகிறது. அதற்கு காரணமான ஜீன்கள் என்ன சொல்கிறாங்க? ஹோமோசைக்கஸ் டாமினண்ட். ஓகேவா, அது என்னது? ஓங்குத்தன்மையுடைய ஜீன் கேபிட்டல் C அப்படின்னு சொல்கிறோம். அதே லொக்கேட்டட் ஆன் தி எக்ஸ் குரோமோசோம், அது எதில் காணப்படுகிறது? லொக்கேட்டட் ஆன் தி எக்ஸ் குரோமோசோம், எக்ஸ் குரோமோசோமில் காணப்படுகிறது. இஃப் எ ரெசசிவ் ஜீன்ஸ் C is present on the X, these persons are unable to distinguish the
ரெட் அண்டு க்ரீன் கலர்ஸ். அதே வந்து ரெசசிவ் ஜீன் காணப்பட்டதுன்னா, டாமினன்ட் சி காணப்பட்டதுன்னா அந்த ரெட் கலரையும் க்ரீன் கலரையும் ஈஸியாக நம்ம பார்க்கலாம். அல்லது அதே ரெசசிவ் ஜீன்ஸ் ஸ்மால் சி அவர்களில் காணப்பட்டால் அது என்ன செய்யுது, அந்த சிவப்பு மற்றும் பச்சை நிறத்தை காண இயலவில்லை. இதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, கலர் பிளைண்ட்னஸ், நிறக்குருடு என்று அழைக்கிறோம். இதை யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, டிஸ்கவர்டு பை வில்சன் 1911 அந்த வருஷத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சம் பர்சன்ஸ் ஆர் பிளைண்ட் டு ரெட் கலர். திஸ் கைண்ட் ஆஃப் பிளைண்ட்னஸ் டு ரெட் இஸ் கால்டு புரோட்டோனோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. நிறக்குருடன் காணப்படும் சில மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, புரோட்டோனோபியா என்று அழைக்கிறாங்க. பிளைண்ட்னஸ் கோ டு க்ரீன் இஸ் கால்டு ரெட்ரோனோபியா. ஓகேவா, அதாவது சிவப்பு நிறத்தை பார்க்கக்கூடியவர்களை வந்து புரோட்டோனோபியா என்றும், பச்சை நிறத்தை பார்க்கக்கூடியவர்கள் ரெட்ரோனோபியா என்றும் அழைக்கப்படுகின்றார்கள். புரோட்டோனோபியா இஸ் ஆல்சோ கால்டு புரோட்டான் கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு டீட்ரோனோபியா இஸ் கால்டு டியூட்ரான் கலர் பிளைண்ட்னஸ். ஓகேவா, இதற்கு மற்றொரு பெயர்களும் உண்டு. த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கலர் பிளைண்ட்னஸ் கேன் பி ஸ்டடிடு இன் தி ஃபாலோயிங் 2 டைப்ஸ் ஆஃப் மேரேஜ். அதாவது 2 வகையான திருமணங்கள் நடைபெறுகிறது. அதில் வந்து இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. ஓகேவா, 2 திருமணத்தில் இவங்க ஆராய்ச்சி செய்து பார்த்துருக்கிறார்கள். அதில் என்னது, ஃபஸ்ட்டு மேரேஜ் பெட்டிவின் விசன்ட் உமன் அண்டு கலர் பிளைண்ட் மேன். அதாவது என்ன சொல்கிறாங்க, நார்மல் கண் பார்வையுடைய பெண்ணிற்கும் நிறக்குருடு ஆணிற்கும் இடையே திருமணம் நடக்கிறது. ஓகேவா, நீங்கள் F1 ஜென்ரேஷன் பார்க்குறீங்க. F1 என்னது, முதலாம் தலைமுறை. F1 ஜென்ரேஷனில் முதலாம் தலைமுறை எப்படி ஜென்ரேஷன் வருது, நார்மல் பட் கேரியர் ஃபீமேல், நார்மல் மேல். ஓகேவா, 2 பேர் தோற்றுவிக்கப்படுகிறார்கள். அது எப்படி வருது, நார்மல் பட் கேரியர் ஃபீமேல். அதாவது இயல்பான பெண்ணு தான், பட் இருந்தாலும் என்னது, நிறக்குருடுள்ள பெண்ணாகவும் காணப்படுகிறாள், நார்மல் மேன். இதில் வந்து நார்மல் அது சாதாரண ஆண் மகன் அல்லது ஆண். ஓகேவா, சாதாரண ஆண் கிடைக்கிறது. ஓகேவா, இதை திரும்ப இவங்க F1 வந்து மேரேஜ் பெட்டிவின் கேரியர் ஃபீமேல் அண்டு நார்மல் மேல். ஓகேவா, அவங்களுடைய திருமணம் நடக்கும்போது கேமிட்ஸ் எப்படி பிரியுதுன்னு தெரியும் உங்களுக்கு. அதனுடைய இரண்டாம் தலைமுறைன்னு என்னது, 3:1 என்ற விகிதத்தில் 3:1 என்ற விகிதத்தில் உங்களுக்கு வருது. எப்படி வருது, நார்மல் ஃபீமேல், கேரியர் ஃபீமேல், நார்மல் மேல், கலர் பிளைண்ட் மேல் அப்படின்னு என்ன சொல்ல. நார்மல் ஃபீமேல் அந்த சாதாரண பெண், கேரியர் ஃபீமேல் நிறக்குருடு பெண், நார்மல் மேல் சாதாரண ஆண், நிறக்குருடு ஆண். ஓகேவா, இதுதான் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கிறது. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், அதே தான் உங்களுக்கு தியரிட்டிக்கலாக இருக்குது. அடுத்தது செகண்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா, ஃபஸ்ட்டு நிறக்குருடு சாதாரண பெண்ணுக்கும் நிறக்குருடு உள்ள ஆணுக்கும் மேரேஜ் நடைபெற்றது. அடுத்தது என்னது, மேரேஜ் பெட்டிவின் தி கலர் பிளைண்ட் உமன் அண்டு நார்மல் மேன். இப்போ நிறக்குருடு உள்ள பெண்ணுக்கும் சாதாரண ஆணுக்கும் இடையே திருமணம் நடைபெறுகிறது. அவங்களுடைய F1 ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா மேரேஜ் பெட்வீன் F1 ஜென்ரேஷனில் என்ன வருது, ரிசல்ட் வருதுன்னா கேரியர் ஃபீமேல் அண்டு கலர் பிளைண்ட் மேல். ஓகேவா, நிறக்குருடுள்ள ஆணும் சாதாரண பெண்ணும் வருகிறார்கள் சந்ததியில். அடுத்து F2 சந்ததியில் என்ன வராங்கன்னா, F2 ஜென்ரேஷனில் 1:1 என்ற ரேஷியோவில் நம்மளுக்கு ரிசல்ட் வருது. எப்படி வருது, கேரியர் ஃபீமேல், கலர் பிளைண்ட் ஃபீமேல், நார்மல் மேல், கலர் பிளைண்ட் மேல். ஓகேவா, எப்படி வராங்க, கேரியர் நிறக்குருடு பெண், நிறக்குருடு பெண், அனதர் சாதாரண ஆண் மற்றும் நிறக்குருடு ஆண். ஓகேவா, இதை எப்படி கிடைக்கிறது, ஒரு ரிசல்ட் வருது 1:1 என்ற ரேஷியோவில் உங்களுக்கு ரிசல்ட் வருகிறது. அதே தான். ஓகேவா, இது தியரிட்டிக்கலாக நீங்கள் பார்க்கக்கூடியது. ஓகே, தேங்க்யூ. இதில் ஏதாவது டவுட் இருந்தால்
எனக்கு கால் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஹீமோபிலியா. ஓகேவா? ஹீமோபிலியா ஆர் நான் கிளாட்டிங் ஆஃப் பிளட். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஹீமோபிலியா ஆர் நான் கிளாட்டிங் ஆஃப் பிளட். இதை வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.